நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த நிஷாவோட சூழ்ச்சியில நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு இவ்ளோ பெரிய ஆபத்து வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா, நம்ம விஜய் இருந்துகிட்டு இதுவரைக்கும் வாழ்ந்தது போதும் இந்த மல்லி கூட. இதுக்கு மேல இந்த மல்லிய வந்துட்டு அறுத்து கழிக்கணும்னு இந்த நிஷாவும், கதிரேசனும் முடிவெடுத்திருக்காங்க. ஆனா, இந்த ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ எப்படி நம்ம விஜய் வந்துட்டு நம்ம மல்லி கிட்ட குடுக்க போறாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்தில நம்ம வெண்பா வந்துட்டு மல்லியம்மா கூட இருந்தா மட்டும் தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு ஆணித்தனமா இவங்க எல்லார் மத்தியில சொல்லிட்டாங்க. ஆனா, நம்ம விஜய்க்கும் அது ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஆனா, இப்படி ஒரு உண்மைய வந்துட்டு மறைச்சுட்ட நம்ம விஜய் வந்துட்டு இந்த ரேணுகாவோட மனநிலை சரியாகணுன்ற ஒரே காரணத்தினால மட்டும் நம்ம மல்லிய வெறுத்துற முடியாது. ஏன்னா, நம்ம மல்லி வந்துட்டு அந்த ஒரு குடும்பத்துக்காக எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கியிருக்காங்க. ஆனா, இது எல்லாத்தையுமே மறந்து நம்ம விஜய் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் மாறுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. வரப்போற எபிசோட்ல இந்த ரேணுகாவுக்கு சாதகமா, இந்த கதிரேசனுக்கு சாதகமா நம்ம விஜய் வந்துட்டு முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம மல்லிக்கு வந்துட்டு அந்த ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ குடுத்தது மட்டும் இல்லாம, இதுக்கு மேல வந்துட்டு எந்த ஒரு உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளு மல்லி. ஆனா இதோட போதும். ஏன்னா அந்த ஒரு வீட்ல வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கு மேல ரேணுகா கூட தான் வாழணும்னு சொல்றாங்க. என்னால வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறதுன்னே தெரியல. ஏன்னா சட்டப்படி பார்த்தா முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது அவளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாரி தான் 2வது பொண்டாட்டி இருக்கிறதும் இல்லாததும் அப்படின்ற மாரி நம்ம விஜய் வந்துட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம மல்லி வந்துட்டு இப்ப இங்க வந்திருக்கிற விஷயமே வேற. ஏன்னா அவங்க அண்ணன் இந்த நாகுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், பண உதவி தேவைன்ற மாரி நம்ம நாகு சொன்ன ஒரே காரணத்தினால, அத வந்துட்டு நம்ம விஜய் சார் கிட்ட கேட்டு உதவிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தாங்க நம்ம மல்லி வந்துட்டு நம்ம விஜய் கிட்ட கேட்குறாங்க. ஆனா, இது வந்துட்டு நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு காரியமா முடியும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம மல்லி வந்துட்டு சரி போதும் அப்படின்ற மாரி அந்த ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ வாங்கிட்டு பணமும் கேட்காம, ஒண்ணும் கேட்காம வராங்க. ஆனா, நம்ம நாகு வந்துட்டு பணம் கண்டிப்பா மல்லி வாங்கிட்டு வந்துருவான்னு ஒரு ரொம்பவே தன்னம்பிக்கையோட எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. ஆனா, நம்ம மல்லியோட வாழ்க்கை வந்துட்டு இப்படி ஒரு முற்றுப்புள்ளி ஆகும்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. நம்ம அன்னபூர்ணிக்கு மட்டும் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சா ரொம்பவே வந்துட்டு மனசு உடைஞ்சிருவாங்க. ஆனா, நம்ம மல்லிய வந்துட்டு நம்ம விஜய் கிட்ட கேட்டுருக்கலாம். "ஏங்க இவ்வளோ நாளா வந்துட்டு நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேன். என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நீங்க வந்துட்டு அவசரப்பட்டு இப்ப அவங்க சொல்றாங்கன்னு நீங்க வந்துட்டு என்கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் குடுக்குறீங்க. நான் வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டாலும் வெண்பா வந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா? வெண்பாவ உங்களால வந்துட்டு சந்தோஷமா பார்த்துக்க முடியுமா?" அப்படின்ற ஒரு கேள்விய வந்துட்டு எல்லார் மத்தியில கேட்குறாங்க. ஆனா, நம்ம விஜய் வந்துட்டு இதுக்கு என்ன பதிலடியா வந்துட்டு பதில குடுக்க போறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா, இவ்வளோ நாளா வந்துட்டு நம்ம வெண்பாவோட இந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டு நல்லா சந்தோஷமா குடுத்துட்டு இருக்கிறது நம்ம மல்லியால மட்டும் தாங்க முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரத்தில நம்ம மல்லியும், இந்த விஜயும் சந்தோஷமா வாழணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா இந்த ரேணுகாவோட ஆட்டம் இப்ப தாங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, எல்லார மாரி வந்துட்டு ஆரம்பத்திலேயே வந்துட்டு நல்லவ மாரி நடிச்சு தான் வந்துட்டு குடும்பத்த பிரிப்பா. இவ மனநிலை பாதிக்கப்பட்டு பாசத்த விஜய்க்கும், இந்த நிஷாவுக்கும் காமிச்சு நம்ம கதிரேசன ஏமாத்தி இப்படி ஒரு குடும்பத்த சுக்கு நூறா பிரிச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் நம்ம மல்லி வந்துட்டு எந்த ஒரு தப்பு தண்டா செய்யாம அந்த ஒரு வீட்டுக்காக உண்மைய மட்டும் வாழ்ந்திருக்காங்க. ஆனா, நம்ம மல்லிக்கு வந்த சோதனைன்னு நெனச்சா ரொம்பவே சங்கடமா இருக்குங்க. கூடிய சீக்கிரத்தில நம்ம மல்லியோட சுயரூபத்த தெரிஞ்சு இந்த விஜய் வந்துட்டு மன்னிப்பு கேட்டு திரும்ப நம்ம மல்லியோட கால்ல விழுந்து ஒண்ணு சேரணுங்க. ஆனா, இந்த போலி ரேணுகா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் வந்துட்டு அந்த ஒரு கேவலமான சதி திட்டத்த போட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட மாரி நடிச்சுட்டு இருக்கா. அவளுடைய வேஷத்துக்கு வந்துட்டு ஒரு முடிவு காலமே வரணுங்க. ஏன்னா, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம மனோகரனும், நம்ம அன்னபூர்ணியும் அவளுடைய சூழ்ச்சிய கண்டுபிடிக்கணும்னு ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க. ஆனா, எல்லாத்தையுமே வந்துட்டு அவ தப்பிச்சு தாண்டிட்டாங்க. ஆனா, இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அவளால தப்பிக்க முடியாது. ஏன்னா, அந்த ஒரு வீட்டுக்குள்ள நம்ம வெண்பா வாழ்ற மாரி வந்துட்டு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. வெண்பாவோட சூழ்ச்சியில